ஆக அல்லாஹ் சொல்றான், சில பேருக்கு நீ வந்து பெருமை அடிச்சுக்காத, நான் உன்கிட்ட வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, நான் நிறைய கொடுத்துருக்கேன் அப்படின்றான். உலகத்துல நமக்கு இந்த கை காலை கொடுத்துருக்கேன். நம்ம கேட்டோமா இந்த கை காலை அல்லாஹ் நமக்கு கொடு அப்படின்னு கேட்டோமா? கேட்கல, கொடுத்தான். நமக்கு இப்படிப்பட்ட ஒரு தாய் தந்தையை கொடுன்னு கேட்டோமா? அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். இப்படிப்பட்ட ஒரு வீடை கொடு, இப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை கொடு, இப்படிப்பட்ட ஒரு காரை கொடு, இப்படிப்பட்ட அந்தஸ்தை கொடு நம்ம கேட்டோமா? எதுவுமே கேட்காம அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். அதே போன்றுதான் இந்த இஸ்லாமும் அல்லாஹ் கிட்ட நம்ம கேட்டோமா? எல்லாம் நிலைச்சிருக்கக்கூடிய உன்னுடைய மார்க்கத்தின்பால் என்னுடைய முகத்தை திருப்பி சொல்லி கேட்டோமா? கேட்கலாம். ஆனா நம்ம கேட்காமலே அல்லாஹ் நமக்கு மார்க்கத்தையும் கொடுத்துருக்கான். எவ்வளவு பெரிய கருணையாளன் பாருங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை அடைந்த நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னா, அதன்பால் சிந்திக்காதவர்களாகவே இருக்கிறோம். அல்லாஹ் இதன் பற்றி அல்லாஹ் கண்டிப்பாக கேட்பான். உனக்கு முன்னாடி எத்தனையோ யூதர்கள் இருந்தார்கள், எத்தனையோ இந்துக்கள் இருந்தாங்க, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. உனக்கு நான் ஏன் இஸ்லாத்தை தந்தேன்? ஏன்னா நான் உன்னை சோல்ஜரா தேர்வு செஞ்சேன். நீ நன்மையை தீமையை தடுப்பு என்பதற்காக வேண்டி உன்னை நான் சோல்ஜரா ஏற்று உன்னை தேர்வு செஞ்சேன். உன்னுடைய பணியை நீ செய்யலை. நம்மளும் சொல்லக்கூடியவர்களாகவும் இல்லை. ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்மள்கிட்ட அல்லாஹ் இஸ்லாத்தை கொடுத்துட்டான், நமக்கு தொழுகை தெரியும், இபாதத் செய்ய தெரியும், சூறாக்கள் தெரியும், நல்ல அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதை கொண்டு நாம் சொர்க்கத்தை அடைந்து விடலாம் நினைக்கிறோம். அதுக்கு தான் அல்லாஹ் சூரத்துல் ஆராஃப்ல பல்ஹாம் இபின் பஹூராவை பற்றி என்ன பண்ணுறான்? அல்லாஹ் சொல்கிறான், இவனுக்கு நம்ம என்னென்ன கொடுத்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து 7வது அத்தியாயத்தில் 175வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவனை பற்றி அல்லாஹ் 2 வசனத்தில் பேசியிருப்பான்.